ஹலோ, ஐ அம் சித்ரா, பிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் அப்போலோ கிளினிக், நாகர்கோவில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் cervical பெயின், அதாவது கழுத்து வலி. இது இப்போ காமனா எல்லாருக்கும் வர ஒரு ப்ராப்ளம் தான். இது எதனால வருது? இதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் 2 பில்லோ வச்சு தூங்குற பழக்கம் இருக்கு. கம்ப்ளீட்டா அதை அவாய்ட் பண்ணிட்டு மெல்லிசான ஒரு பில்லோ வச்சு தூங்க ட்ரை பண்ணுங்க. கூடவே மொபைல் அதிகமா யூஸ் பண்றீங்க. ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கும்போது நமக்கு எவ்வளவு நேரம் நம்ம கழுத்தை குனிச்சு வச்சு மொபைல் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது மறந்து போகுது. ஐடில ஒர்க் பண்றவங்கலாம் அவங்கள அறியாமலே ரொம்ப நேரம் உட்கார்ந்து கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப நேரம் ப்ரொலாங்கா உட்காராம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஸ்க்ரீன்ல தெரியல இந்த எக்ஸர்சைஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. தலைய இது மாதிரி மேல பார்த்து, அதாவது ஸ்டீலிங் பார்த்துக்கிட்டு ஒரு 10 வரை கவுண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட 2 தோள்பட்டையும் நல்லா மேல தூக்கி ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸுக்காக மட்டும்தான். உங்களுக்கு ரொம்ப நாளாவே இந்த கழுத்து வலி இருக்குது அப்படின்னா, உங்களோட பிசியோதெரபிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா, அவங்க உங்கள ப்ராப்பரா அசஸ் பண்ணி, உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பிசியோல குடுக்கணுமோ, இன்கேஸ் மொடாலிட்டி, ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரென்தனிங் இந்த மாரிப்பட்ட ஏதாச்சும் எக்சர்சைஸ் குடுக்கணும்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ கழுத்து வலி இருக்கிறவங்க அத ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்காம, உங்க பிசியோதெரபிஸ்ட்ட போய் பாருங்க.